ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரெவிலிஸ் பார்ட் டைம் சீசன் 1 உடைய ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதாவது 13வது எபிசோடான ஓவியவை பார்க்க போறோம். என்னடா குழம்புற அப்படின்னு கேட்காதீங்க. இந்த எபிசோட நீங்க எப்படி வேணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் எபிசோடாவும் எடுத்துக்கலாம், ஓவியவும் எடுத்துக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் சீசனுக்கான லீட் அப்பாவும் எடுத்துக்கலாம். அதனால இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படி நம்ம சேனலுக்குன்னு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் ஃபாலன் ஏஞ்சல் கூட சைடன் சண்டை போட்ட அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அதோட டாப்ல செய்ய நின்னுகிட்டு கண்ணீரோட சைடனை பாத்துக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா சைடனுக்கு இப்ப எக்கச்சக்கமான பவர் கிடைச்சிருச்சு. அப்புறம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டான்றதுனால இப்பவே என்டிஎஸ்லக்கு கிளம்புறான். அதனாலதான் நான் போயிட்டு வரேன் பண்ணி இவகிட்ட சொல்லவும், இல்ல நீங்க போகாதீங்க, அப்படி இல்ல நீங்க போற மாதிரி தான் என்னை கூடவே கூட்டிட்டு போக, நானும் உங்க கூடவே வர. நீ அழுவவும், இல்லப்பா நீ அங்க வரது சரி வராது, நீ இங்கே இரு, இதுதான் உன்னுடைய உலகம், நான் என்னுடைய உலகத்துக்கு போறேன்னு கடைசி இவளுடைய ஃபோர்வேட்ல சைடன் கிஸ் பண்ணிட்டு போர்ட்டல் வழியா போனதும், இல்ல அம்மா அப்படி போகாதீங்கன்னு கத்திக்கிட்டே தூக்கத்துல இருக்க ஏந்திரிக்கிறா. ஆக மொத்தம் இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே இவளுடைய கனவுக்குள்ள நடந்ததுதான். இதனால இன்னைக்கு வேலைக்கு போனதுமே சைடன் கிட்ட போயிட்டு உங்களை பத்தி நான் ஒரு பயங்கரமான கனவு கண்ட தெரியுமான்ற மாதிரி சொல்லவும், ஓ அந்த அளவுக்கு பயங்கரமான கனவா, அப்பனா அந்த கனவுல நான் என்னப்பா பண்ணன்ற மாதிரி இவன் கேட்கவும், அதை நான் எப்படி சொல்றதுன்ற மாதிரி இவ வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த கிஸ் பண்ண சீனை நினைச்சு பாக்குறா. ஆனா அந்த சீனை சொன்னா தப்பாயிடும்னு, இல்ல இல்ல நீங்க போர்ட்டல் யூஸ் பண்ணி உலகத்துக்கு போற மாதிரி கனவு கண்டன்னு சொல்லவும், இதுதானா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. ஏன்னா நேத்திக்கு அந்த பயப்புலியால ஏற்பட்ட டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்காக என்னுடைய மொத்த பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ணி இருக்கிறேன். அதனால இப்ப நான் நினைச்சா கூட என்னால என்டிஎஸ்ல போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் பட்டிக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவனோட மேனேஜரும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு, தம்பி நேத்திக்கு ஏதோ வேலை டைம்ல நீ மாஃப் எடுத்துக்கிட்டு சைக்கிள் எங்கேயும் வேகமா போனியாமே, அப்படின்னு தலை போற காரியம் எதுக்காக வேலையை பாதியிலே விட்டுட்டு போனன்ற மாதிரி இவனை கேட்கவும், பக்கத்துல இருக்கக்கூடிய சீகோ என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கிறா. ஆனா எதுக்கு இவ மன்னிப்பு கேட்கிறான்னு இவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஏன்னா இவன் சீகோவை காப்பாத்துறதுக்காக தான் நேத்திக்கு சைக்கிள்ல மாஃப் எடுத்துக்கிட்டு பாதியிலே வேலையை விட்டுட்டு ஓடி இருந்திருப்பான். ஆனா அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனாலதான் இவ எதுக்கு டக்குன்னு மன்னிப்பு கேட்டான்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே, கவலைப்படாதீங்க அதுக்கான பதில் நான் சொல்றேன்னு சூசனும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. ஏன்னா நேத்திக்கு நடந்த விஷயத்துக்கும் இவனும் ஒரு காரணம் இல்லையா. அதனாலதான் இப்ப என்னால உடனே சைக்கிள் வாங்கி தர முடியலாலும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு, மேடம் நேத்திக்கு ஒரு ஸ்டாக்கர் எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்த மேடம், அந்த டைம்ல சைடனுக்கு கால் பண்ணவோ அவர் தான் எங்களை காப்பாத்துறதுக்காக வந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சீகோவுமே இருந்தா, அதனாலதான் அவ உங்ககிட்ட சாரி கேட்டான்ற மாதிரி சொல்லவும், சீகோவும் தன்னுடைய பங்குக்கு ஏதாவது சொல்லுவோன்னு, ஆமா மேடம் நேத்திக்கு அந்த ஸ்டாக்கர் எங்களுக்கு ரொம்பவே தொல்லை பண்ணா, ஆனா நல்ல வேலையா மாவு அங்க வந்து எங்களை காப்பாத்திட்டாருன்னு சொன்னாலும் இவங்களுக்கு நம்பிக்கையே வரல. ஏன்னா சாதாரண மாஃபா வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாக்கரை இவன் துரத்தி இருக்கான் இல்லையா. அதனாலதான் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய இன்னொருத்தன் ஓடி வந்து, மேடம் நம்மளுடைய ஸ்டோரேஜ் ரூம்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்து பாருங்க நீ இவளை அடிச்சு பிடிச்சு கூட்டிட்டு போறான். என்னடான்னு பார்த்தா நேத்திக்கு சைடன் அடிச்சு துவச்சு ஈஸ்லாவுக்கு அனுப்பி வச்சு அந்த ஃபாலன் ஏஞ்சல் இருக்கான் இல்லையா, அவன் இந்த இடத்துல கிடக்குறான். ஆனா இவன் யாருன்னு நம்ம மேனேஜருக்கு தெரியாது இல்லையா. அதனால யாருங்க இங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு பக்கத்துல வந்து இவனை எழுப்பவும், இவனும் அப்படியே லைட்டா கண்ணை திறந்து பார்த்துட்டு, கடவுளே என்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னடான்னு பார்த்தா இவன் இந்த மேனேஜர் மேல பார்த்ததுமே காதல்ல விழுந்துட்டானுக்கு. அதனாலதான் இவங்களை பார்த்த உடனே வாழ்க்கை லட்சியத்தை அடைஞ்சிட்டேன், என்னுடைய தேவதையை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி டைலாக்கா பேச, இவங்க டக்குன்னு மாவு கிட்ட, எப்ப மாவு இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, இவன் எங்க இருந்துப்பா வந்தான்ற மாதிரி கேட்க, அதாவது மேம் ஆக்சுவலா இவன் பக்கத்து கடை எஸ்எம்சி இருக்கு இல்லையா அதோடைய மேனேஜர் சொல்லவும், இவன் எதுக்கு நம்ம கடையில வந்து கிடக்குறான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் பைத்திய மாதிரி வேற பண்ணிக்கிட்டு இருக்கானா, அதனால ஒருவேளை ஏதாவது தலையில கீழே அடிபட்டுடுச்சான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது, ஓ என்ன காக்க வந்த தேவதையே, இந்த ஃபாலன் ஏஞ்சல் ஆன எனக்கு உன் மேல ஃபாலின் லவ் ஆயிடுச்சு, அதனாலவா நம்ம ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மொத்த உலகத்தையே ஆளுலான்ற மாதிரி இவன் இருக்க பைத்திய மாட்டம் பேச ஆரம்பிக்கவும், டேய் வாயை மூடுறா இல்லனா வாயை உடைச்சிருவான்னு இவங்க புடிச்சு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரியா மறுநாள் காலையில ஆனதும் எமிலி ஆபீஸுக்கு வந்து தன்னுடைய வேலையை எல்லாத்தையுமே எப்பயும் போல பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா சடனா இவளுக்கு ஒரு கால் வரவும் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்க. அதனால இப்ப எல்லாம் யார் பண்றா, எதுக்கு இப்படி நடக்குதுன்ற மாதிரி இவ கொஞ்சம் பயந்துகிட்டே ஜன்னல் கிட்ட வந்து பார்த்தா, சைடன் தான் தன்னுடைய உண்மையான டீமன் லார்ட் ஃபார்முக்கு மாறிட்டு, மானிட பதர்களே இன்றோடு உங்களது வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது என்ற மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதனால இப்படி இவன் பண்ணிருக்கவே கூடாதுன்ற மாதிரி இவ கத்த ஆரம்பிக்க, டக்குனு இவ தூக்கத்துல இருந்து கண்ண முடிக்கிறா. ஏன்னா சீகோவுக்கு எப்படி சைட்டனை வச்சு ஒரு கனவு வந்துச்சோ அதே மாதிரி தான் இவளுக்கு ஒரு கனவு வந்திருக்குது. அதனால சரி ஓகே நீங்க நம்ம வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பும் போது இன்னைக்கு வந்த கனவு பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த உலகமே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடும் இல்லையா. அதனாலதான் அப்படிலாம் நடக்க கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா இவளுடைய ஃப்ரெண்டும், ஹேய் அந்த பையன் மேல நீ இன்னும் கோமா தான் இருக்கேன்ற மாதிரி கேட்க, இல்ல அந்த பையன் மேல எதுக்கு எனக்கு கோவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த பொண்ணு சும்மா இல்லாம, ஹே அந்த மாவு இருக்கான் இல்லையா அவன் பாக்குறதுக்கு மட்டும் நல்லவனா தெரியலப்பா, அவன் கூட பழக்கிறதுக்கும் நல்லவனா தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவும் இவளுக்கு செம கோவம் வருது. இருந்தாலும் அடுத்த செகண்டே ஆமா அவன் ரொம்ப நல்லவன்ற
மாதிரி சமாளிச்சுட்டு அவ சொல்ற அளவுக்கு ரொம்பவே நல்லவெல்லாம் கிடையாது. ஏன்னா அவன் தன்னுடைய ஆர்மியை வச்சு என்டிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தையும் அழிச்சான். அதுல முக்கியமா என்னுடைய கிராமம், அதுல என்னுடைய அப்பா எல்லாருமே அவன் கொன்னுட்டான். அதனால அவன் சொல்ற மாதிரி சைட்டன் ஒண்ணு நல்லவெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கரெக்டா இவன் வீட்டுக்கு போறதுக்கு பதிலா சைட்டனுடைய வீட்டுக்கு வந்து கதவை திறக்கவும் இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து இவளுக்கு செம ஷாக்கு. என்னன்னா சீகோ ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது சூசனோ நூடுல்ஸ் எடுத்து இவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதனால இங்க என்னடா நடக்குதுன்ற மாதிரி இவ கத்தவும் சீகோ இப்போதான் இங்க நடக்கிறத பார்த்துட்டு இல்ல இல்ல இப்படி நடக்க கூடாது மாவு, உங்களுக்கு நான் தான் ஊட்டி விடுவேன், நான் செய்யற சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும், அவ செய்யறது நீங்க சாப்பிட கூடாதுன்னு ரெண்டு பேரும் இந்த இடத்துல சக்காலத்தி சட்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் இதை பார்த்து ஷாக்கான எமிலியாவும் இவனை சுத்தி எப்பயுமே பொண்ணுங்களாவே இருக்கிறாங்களேன்னு தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது வெளியில போயிருந்த ஆசிலியும் இப்பதான் கரெக்டா வீட்டுக்கு வரான். ஆனா வந்ததும் வராதமா அரசே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை செய்யறதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் லீவு கிடைக்குமான்ற மாதிரி கேட்க அதுக்கு என்னப்பா நீ தாராளமா எடுத்துக்கோ, நீ தினமும் இந்த இடத்துல சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கல, அதனால உனக்கு எவ்வளவு நாள் வேணுமோ லீவ் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லவும் எமிலியாவுக்கு ஆசில் மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதனால சரி எதுக்கும் விசாரிப்போன்னு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கேட்டா இல்லப்பா இங்கெல்லாம் ஆசில் வரலையே, ஏன் ஏதாச்சும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்க இல்ல ஆசில் சடனா சைட்டன் கிட்ட இருந்து தனியா போகணும், எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும்னு கேட்டிருக்கான். அதனாலதான் எனக்கு தெரியாம என்டிஎஸ்ல அவங்க ஏதாவது பிளான் பண்றாங்களா இல்ல வேற ஏதாச்சும் நடக்குதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணணும்னு சொல்லுவோம். இல்லப்பா இங்க ஆசில் இப்ப ரீசன்ட் டேஸா வந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம சைடனுடைய ஆர்மியும் இப்ப ரொம்ப அமைதியா தான் இருக்கிறாங்க, சோ நம்ம உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி சொன்னாலும் இவளால நம்ப முடியல. ஏன்னா அன்னைக்கு ஆசில் வந்து பேசுனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே வெளியில அனுப்பிட்டு அவங்கிட்ட மட்டும் தனியா ஏதோ சில விஷயங்களை பேசியிருக்கான் போல. அதனாலதான் போன் பேசிக்கிட்டே நம்மளுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில சீகோ கூட சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. ஏன்னா எமிலியா ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீஸும் சீகோ படிக்கக்கூடிய ஸ்கூலும் ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது சடனா மழை வரவும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல போயிட்டு ஓரமா நிக்க சீகோவும் எமிலியா எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு, அதுவும் சைடன் ஈஸ்லாவுக்கே போற மாதிரி, அதனால அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேட்க எங்க பாருப்பா எனக்கு ஒரு கனவு வந்துச்சுதான், ஆனா அந்த கனவு படி பார்த்தா அவன் கண்டிப்பா ஈஸ்லாவுக்குள்ள போவே மாட்டான், சோ நீ எதை நினைச்சு கவலைப்படாத அவன் இங்கதான் இருப்பான்ற மாதிரி இவகிட்ட சொல்லவும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சீகோ சந்தோஷமா ஸ்கூலுக்கு போக இவன் மட்டும் சைடனுடைய வீட்டுக்கு வந்து நோட்டம் விடுறதுக்காக வந்திருக்கிறா. ஏன்னா இப்ப ரீசன்ட் டேஸா நடக்கிறது எல்லாமே இவளுக்கு சந்தேகத்தை கொடுத்துட்டே இருக்கு இல்லையா, அதனாலதான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்காக கரெக்டா சைடனுடைய வீட்டுக்கு வர இந்த இடத்துல எக்கச்சக்கமான பார்சல் இறக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவளுக்கு அந்த ஹோலி விட்டமின்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பார்சல்ஸ். அதனால இதை பார்த்த உடனே திரும்பவும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஹே அங்கிருந்து ஏதாச்சும் பார்சல் ஏதாவது அனுப்புனாங்களா, ஏதாச்சும் நடந்ததுன்ற மாதிரி கேட்க இல்லையப்பா அந்த மாதிரி எதுவுமே இங்க நடந்த மாதிரி தெரியலையே, நீ ஏன் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க ஹே நான் கேட்ட பதில் மட்டும் சொல்லுடி, இங்க நடக்கிறதுல உனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவ கத்தவும் பக்கத்துல ஏதாவது இவ ஃப்ரெண்ட் இருந்திருப்பா போல. அதனால எமிலியா நீ தானே உள்ள இருக்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனைன்ற மாதிரி கேட்கவும் இல்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி போனை கட் பண்ணி வைக்க இன்னொரு பக்கம் சைடனுடைய மேனேஜருக்கு கொத்து கொத்தா பூங்கொத்து வந்திருக்குது, அதுவும் எஸ்எஃப்சி கடையில இருந்து. அதனால எதுக்கு இந்த மாதிரி அந்த மாகாவடி தலையை அனுப்பிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா சைடன் இந்த இடத்துக்கு வந்து மேடம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு லீவு கிடைக்குமான்ற மாதிரி கேட்கறான். ஆனா இவன் இத்தனை நாள் வரைக்கும் எந்த ஒரு லீவுமே போட்டது இல்லைன்றதுனால என்னப்பாச்சு ஏன் சடனா லீவு கேட்கறன்ற மாதிரி கேட்க இல்ல மேடம் அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணம், அதனால எனக்கு கொஞ்சம் லீவு கிடைக்குமான்ற மாதிரி கேட்க சரி ஓகே தாராளமா நீ லீவ் எடுத்துக்கோப்பான்ற மாதிரி இவங்களும் லீவ் கொடுத்துறாங்க. ஆனா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சீக்கிரம் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டா. அதனால இன்னைக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மிஸ்டர் மாவு நீங்க லீவு கேட்டீங்கல்ல அது எதுக்காக, ஒருவேளை நீங்க என்டிஎஸ்லாக்கு திரும்ப போறீங்களான்ற மாதிரி கேட்கவும் இல்லப்பா என்கிட்ட தான் பவரே இல்லையே, அப்புறம் எப்படி அங்க போக முடியும், அதை தவிர்த்து வேற ஒரு விஷயம் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம், ஆனா இப்போதைக்கு அந்த விஷயம் உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது, அதனால இப்போதைக்கு நான் லீவ் எடுக்கிறதுக்கான காரணத்தை உன்கிட்ட சொல்ல முடியாதுன்ற மாதிரி இவன் சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில சரி ஓகே நான் வெளியில கிளம்புறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சைடன் வேகமா கிளம்பிட்டு இருக்கான். ஆனா இவன் எங்க போறான் என்ன பண்ண போறான்றது எல்லாத்தையும் எமிலியாவும் சீகோவும் காலையிலே வந்து இவனை நோட்டம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சீகோவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மாவு கிட்ட சொல்லுவா, ஆனா மாவு மூலியமா பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எமிலியா கிட்ட தானே சொல்லுவா. அதனாலதான் எமிலியா கிட்ட இதை பத்தி சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குதுப்பா, வா நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு அவனை ஃபாலோ பண்ணலான்னு இவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தா இவன் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துக்குள்ள போயிருக்கான். அதனால இங்க நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க பார்த்ததும் ஒருவேளை இது டெவில் கேசிலா, இந்த உலகத்துல இவனுக்கான ஒரு கேசில் இவன் கட்டிக்கிட்டு இருக்கானன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல உண்மையாவே நம்ம சைடு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா லேபர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் தன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்ற விஷயத்தையும் இவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால இங்க பாருங்க மறைஞ்சிருந்தது போதும் வெளியில வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் மதிய லஞ்ச் பிரேக்ல இவங்க எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இவன் எதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கானா லூசிபர் எமிலியாவுடைய பேக்ல வச்சிருக்கக்கூடிய ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி சீகோவுக்கு ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வாங்குறதுக்காக தான். அதனால அந்த விஷயத்தை சொன்னதும் இன்னது என்னுடைய பர்ஸ்ல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ்னு உள்ள இருக்கிறத எடுத்து பார்த்துட்டு கோவத்துல இதை அழிக்கலான்னு போக ஹே அப்படி பண்ணிடாத இது இருந்ததுனால தான் அன்னைக்கு உன்னை தேடி கண்டுபிடிச்சு வந்து காப்பாற்ற முடிஞ்சது, இல்லனா எங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது, வேணா இதை எதுவும் பண்ணாதன்ற மாதிரி சொன்னாலும் இவன் எதுவுமே கேட்காம இருக்கக்கூடிய கோவத்துல தூக்கி போட்டு மிதிச்சு உடைச்சிட்டா. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சைடுனால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா ஒரு ட்ராக்கிங் டிவைஸை வாங்கணும்னா கிட்டத்தட்ட 3 மாச சம்பளத்தை ஒண்ணா வச்சாதான் வாங்க முடியும். அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது
போதே சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு புதுசு புதுசா நடந்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க, இது புதுசு புதுசாவா ஒண்ணும் இல்லையே, ஆசியல் பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தான் லீவு கேட்டுட்டு தனியா போயிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல ஃபுல் டைமா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மத்தபடி எதுவும் வித்தியாசமா நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்பனா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெட்டிலாம் என்னடான்ற மாதிரி கேட்க, இது எங்க வீட்டுல பெட்டியானு சைடுல கொஞ்சம் ஷாக்கோட வீட்டுக்கு வந்து பார்த்தா லூசி இவங்க பெட்டி இல்லையே ஒண்ணு இல்லையன்ற மாதிரி சமாளிக்கிறான். ஆனா எம்எல்ஏ தான் பெட்டி இருக்குன்னு சொல்லிட்டா இல்லையா, அதனால ஒழுங்கா எட்ட நவுறான்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய துணி எடுத்தா எக்கச்சக்கமான பெட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பெட்டிக்குள்ள தேவையில்லாத பொருள் தான் நிறைய இருக்குது. அதனால இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏதா காசு எங்க எந்திர வந்துச்சுன்ற மாதிரி கேட்கவும், அதாவது உங்களுடைய ஒரு மாச சம்பளம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தான் இது எல்லாத்தையும் நான் ஆஃபர் கிடைக்குதுன்னு வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்ல சைட்டுனுக்கு செம கோவம் வந்துருச்சு. அதனால மண்டையை ஒரு கொட்டு கட்டினதுக்கு அப்புறம் இவன் எங்க இந்த பொருளை வாங்கினா என்ன பண்ணான்றது எல்லாத்தையுமே லேப்டாப்ல செக் பண்ணி பார்த்தா அது ஏதோ ஒரு ஃபேக்கான கம்பெனி. அதனால சரி ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இப்பவே கால் பண்ணி இந்த கம்பெனியில் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்துக்க சொல்லலாம், அப்பதான் நம்மளுக்கு காசு கிடைக்கும்னு இவங்க உடனே போன் பண்ணி அந்த பக்கம் இருக்கவங்கள்ட்ட வந்து இது ரிட்டர்ன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் அவங்க சரியான ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அதனால சரி ஓகே இப்படியே போன்ல பேசியிருந்தா சரி வராது, நம்ம டைரக்டா அந்த கம்பெனி இருக்க இடத்துக்கே போலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தா இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆசியல், அது மட்டும் இல்லாம போன்ல ரெஸ்பான்ஸ் இல்லாம பேசுனதும் ஆசியல் தான். இருந்தாலும் இவன் ஒர்க் பண்றது தான் ஒரு ஃபேக்கான கம்பெனி ஆச்சு. அதனால இங்க பாரு ஆசியல், நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபேக்கான கம்பெனி, அது மட்டும் இல்லாம இவனுக்கு நம்ம தலையிலே முளக அரைக்க பாக்குறானுங்கன்ற மாதிரி சொல்லப்போம். அப்பனா இத்தனை நாள் நான் இந்த இடத்துல வேலை செஞ்சது எல்லாமே வீணா, நான் அப்ப பொய்யான ஒரு கம்பெனில வேலை பார்த்திருக்கேனா, நான் எல்லாருக்கும் தப்பு பண்ணிருக்கானன்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ண, டேய் நீ ஆல்ரெடி டெவில இருந்து எக்கச்சக்கமான தப்பு பண்ணிருக்கடா, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாம தம்மு தோண்டு பிரச்சனைக்காக உட்கார்ந்து ஃபீல் பண்றீன்ற மாதிரி எம்லியா திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த கம்பெனியோட மேனேஜர் இந்த இடத்துக்கு வந்து சரி சரி கத்தாதீங்கப்பா, உங்களுக்கு என்ன இப்ப அந்த பொருள் எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துக்கணுமா, அது எங்களால முடியாது, ஏன்னா நாங்க எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் போட்டு பக்காவா வித்திருக்கோம்பா, அதனால இதுக்கப்புறம் நீங்க தலைகீழ நின்னாலும் என்னால ரிட்டர்ன் எடுத்துக்க முடியாது, ஒழுங்கா இங்க வெளியில போங்கன்னு இவங்க 3 பேர் வெளியில துரத்தி விட சைடனுக்கு செம கோவம் வருது. ஏன்னா இவனே ஒரு கெட்டவன், இவனுக்கு மேல அவன் கெட்டவன் மாதிரி ஆக்ட் பண்ணி இவங்களை வெளியில துரத்தி விட்டான் இல்லையா, அதனாலதான் நான் என்னடா பண்றது, எப்படிடா இது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்றது, எக்கச்சக்கமான பணத்தை வேற அந்த பையன் செலவு பண்ணிட்டான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போது ஆசியில் அவன் ஒரு சின்ன பையன் அரசை விட்டுடுங்கன்ற மாதிரி சொல்லவும் எமிலியாவுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு 18 வயசுனா லூசிபருக்கு இந்த உலகத்துல 16 வயசு தான். அதனால இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா, ஏன்னா இந்த நாட்டுடைய சட்டப்படி 18 வயசுக்கு மேல இருந்தா தான் கான்ட்ராக்ட் எல்லாம் செல்லும். அதனால இப்ப அந்த மேனேஜருக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு மறுநாள் ஆனதும் இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லாப் டிவிஷனுக்கு போயிட்டு இதை பத்தி விசாரிக்க இவங்களும் நம்ம எமிலியா சொன்ன மாதிரி ஆமாப்பா அந்த பையனுக்கு 16 வயசுன்றதுனால அந்த கம்பெனிக்காரங்க போட்ட அந்த கான்ட்ராக்ட் செல்லாது, சோ உங்களுக்கு தான் எல்லாமே சாதகமா முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி மேல கேஸ போட்டு பொருள் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால பொருள் எல்லாத்தையுமே வண்டியில ஏத்திட்டு அந்த மேனேஜர் கிளம்புறதுக்கு முன்னாடி சைட்டனை பார்க்க செம்ம காண்டாகுது இவனுக்கு. ஏன்னா சைட்டன் இவனை பார்த்து செம்ம நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா நம்மளுக்கு பணம் எல்லாம் திரும்ப கிடைச்சிச்சுப்பா, வா போயிட்டு ஆளுக்கு ஒரு ராமன் சாப்பிட்டு வரலான்னு சைட்டனும் ஆசிலும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடையில உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு பிடிச்ச ராமன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சு மொத்த சீசனையுமே முடிக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறமும் சின்னதா போஸ்ட் கிரெடிட் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல மத்தவங்களோட லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்றது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் பாட்டு மூலியமா காட்டிட்டு இப்போ நம்ம சைட்டன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முடியாம நிக்கிறத காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இன்னைக்கு மழை வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அந்த மழை இவன் வீட்டுக்கு போறதுக்கு கூட வழி விடாத அளவுக்கு செம்மையா பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால என்னடா பண்றதுன்ற மாதிரி பாத்துட்டு இருந்தவன் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்மளுக்கு வழி இல்ல, இங்க இருந்து ஓடிடலாம்னு சொல்லிட்டு மழையில் நனைஞ்சுக்கிட்டே இவன் சிக்னல் கிட்ட வர கரெக்டா இந்த இடத்துக்கு எமிலியாவும் வந்துட்டா. அதாவது ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் இந்த இடத்துல மீட் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல எமிலியா கொடையோட வந்து நிக்க, ஹே மழை தான் பெஞ்சிட்டு இருக்குன்னு தெரியுது இல்ல, ஒரு கொடையை எடுத்துட்டு வந்தாதான் என்ன, சரி இந்த கொடையை எடுத்துக்கோன்னு இவகிட்ட இருக்கக்கூடிய கொடையை கொடுக்கவும் எமிலியா எப்படி ஃபர்ஸ்ட் டைம் இவன்ட்ட வாங்குறது கொஞ்சம் தயங்கினாலோ அதே மாதிரி தயங்கி இந்த கொடையை வாங்கிட்டு தேங்க்ஸ் பான்னு சொல்லவும் இவளும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி லைட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி இந்த இடத்துல இந்த மொத்த சீசனையுமே முடிக்கிறாங்க. சோ கைஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா எபிசோட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு PG-13 அனிமேன்றதுனால இதுல கோர் வைலன்ஸ் அந்த அளவுக்கு பெருசா காட்டி இருக்காம ஜஸ்ட் ஸ்டோரியை சொல்லிட்டு நடுவில் அங்கங்க ஹியூமர்ஸ் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதை என்னுடைய வாய்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில விஷயங்களை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுல இந்த அனிமே உங்களுக்கு பெருசா பிடிக்கலனா என்ன மன்னிச்சிருங்க. நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய அனிமேவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்களை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா என்ன இந்த அனிமேவில் செகண்ட் சீசன் இருக்குது, அந்த சீசன்ல ஹியூமர்ஸ் இதுல இருந்ததை விட அதிகமா இருக்கும், வைலன்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த சீசனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் போறேன். அதுக்காக உங்ககிட்ட இருந்து நான் கேட்கறது எல்லாமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தான். ஏன்னா இந்த அனிமேவுக்கு உங்ககிட்ட இருந்து பெருசா சப்போர்ட் வரல, அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த சீசனுக்காக ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறியா? ஏன்னா என் சேனல் ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட இன்கம் எவ்வளவு வரும் என்னன்றது எல்லாமே தெளிவா சொல்லி இருக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது இன்கம்காக இதை நம்ம பண்றது கிடையாது, ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக பண்றோம். ஆனா அது ஒரு கட்டத்துல ரொம்ப டவுன் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுக்கே வெறுத்து போயிடும் இல்லையா, சே ஏன்டா அதை பண்றோம் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்கன்னு ஒவ்வொரு வீடியோல நான் கேட்பேன். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எஃபோர்ட்டை போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அனிமே
எல்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் நெக்ஸ்ட் சீசனோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.